எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம அதை செய்யலாம். இதோட ஃப்ளேவர்ஸும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பெரிய பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்து இதில் கல்லுப்பு போட்டு வைங்க. கத்திரிக்காயை நறுக்கி இந்த உப்பு தண்ணியில் போட்டு வச்சா கலர் மாறாமல் இருக்கும். இன்னைக்கு நான் 1/4 கிலோ கத்திரிக்காயை எடுத்திருக்கேன். இதை நீல வாக்குல கொஞ்சம் மெல்லிய துண்டுகளை கட் பண்ணுங்க. கட் பண்ண உடனே உப்பு தண்ணியில போடுங்க. அப்பதான் கத்திரிக்காய் கலர் மாறாம இருக்கும். அடுத்து நான் சிறு பொருட்களை தட்ட போறேன். 2 துண்டு இஞ்சி, அடுத்து 10 பல்லு பூண்டு, 4 சின்ன பச்சை மிளகாய், கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு தட்டுங்க. இதை விழுதா தட்ட தேவையில்லை, கொஞ்சம் கொரகொரப்பா தட்டுனா போதும். அகல கடாயை எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்துங்க. எண்ணெய் சூடானதும் இதுல 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 4 காஞ்ச மிளகாய் போடுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் இதுல 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி போட்டு வதக்குங்க. வெங்காயம் நிறம் மாறினதும் 2 தக்காளியை பொடியா நறுக்கி போட்டு கிண்டுங்க. தக்காளி கொஞ்சம் மசிச்சதும் தட்டி வச்ச மசாலாவை போட்டு கிண்டுங்க. இஞ்சி பூண்டை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா தட்டி சேர்க்கிறதுனால டிஷ்ஷுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ மசாலா தூள் சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நறுக்கி வச்ச கத்திரிக்காயை போட்டு கிண்டுங்க. கடாயை மூடி 20 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. பாருங்க, கத்திரிக்காய் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்குங்க. கத்திரிக்காய் மசாலா இப்போ ரெடி. சூப்பரான கத்திரிக்காய் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது செஞ்ச உடனே நல்ல சூடான சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.